இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் சினாரியோவில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கலாமே. நான் எப்போ கேட்டாலுமே வந்து இந்த செலிபிரிட்டி பேர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு பேரை நான் யோசிச்சுக்கிறேன். நீங்கள் யாரை நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு தெரியும். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. மதன் கௌரி தான் உங்களுக்கு சீரியஸ்லி கஷ்டம் தான் சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். ஓகே. என்ன நம்பர்ஸ் உங்களுக்கு பேடிஎம் பின் வந்து என்ன நம்பர்? 9566. ஃபோன் எடுங்க, உங்களோட வைஃபை ஓப்பன் பண்ணுங்கள். காட்டுதுண்ணா, ஒரே நம்பர் 4 நம்பர் தான் காட்டுது. என்னோடய பின் நம்பர் மட்டும் காட்டுது. நம்ம நடக்க முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மேஜிக் கற்றுக்கிட்டால் பறக்கவே முடியும். நம்ம ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது? இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். கோயம்பேட்டிலேருந்து ஸ்பென்சர் வரைக்கும் கண்ணை கட்டி நான் வண்டியை ஓட்டியிருக்கேன். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஆக்ட் தான். 75 மைண்ட்ஸை வந்து 30 மினிட்ஸில் நான் ரீட் பண்ணேன். இது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இவர் எனக்கு பிடிச்சதுன்னா ஜெய் சேதுபதி அவருக்கு பண்ணது தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இதை நான் ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் கேட்டது என்னன்னா, எப்பட்றா நிம்மதியாக தூங்குறியா நீ அப்படின்னு கேட்டார். எனக்கு அது யாராவது ஒருத்தரை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. டக்குன்னு யாரும் தோண மாட்டேங்கிறாங்க. பட் ஓகே, நான் யோசிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பிரசாத்க்கு எப்போ கால் பண்ணி பேசுனீங்க? ஓகே, ஸோ எஸ். எப்போ பேசுனீங்க? ஒரு நேற்று பேசி. இது வந்து உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய இப்போ இருக்க கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட அவருடைய பேர் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ ஃபேமிலிலேயே ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரெண்டோடைய பேர் தெரியும். ஸோ உள்ளே வரும்போதே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலோட வந்தேன். ஏன்னா ஒரு மெஜிஷியன் கிட்ட வரும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஒரு ஃபீல் தான் எனக்கும் இருந்துச்சு. மனசில் நினைக்கிறது கண்டுபிடிப்பா, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதுக்கு என்ன ட்ரிக் இருக்கா, இல்லை சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்களா, இல்லை இது மிஸ்ட்ரியா, சயின்ஸா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன் நான். ஸோ இதை கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது. ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும். அது நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நான் எங்கெல்லாம் பண்ணுறனோ எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், சரிங்களா? எல்லாராலையும் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு மியூசிக்கு கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மியூசிக்கு ராகாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க பார்க்கலாம். பாட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இப்போ ஒரு கலையில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி சில மெத்தட்ஸ் இருக்கும், சில டெக்னிக்ஸ் இருக்கும். இப்போ இந்த மென்டலிசம் அப்படின்றதும் நான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இது எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஆரிஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஆரிஜின்லேருந்து எவால்வ் ஆன ஒரு விஷயந்தான். இப்போ மேஜிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்கு அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுதுன்றது வந்து காமனாக இப்போ எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன ட்ரிக்குன்னு தெரியாது. ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமும் இருக்கும், லோவும் இருக்குது. ஆமாம், என்ன ட்ரிக்குன்றது இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு சிலருக்கு வந்து இது ட்ரிக்கில் அடிப்படையில் ஒர்க் ஆகுது, மேஜிக்ன்றது வந்து ட்ரிக் அப்படின்றது தெரியும். பட் அந்த ட்ரிக்கை ஒரு சயின்டிஃபிக்காக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு சயின்ஸ்னு வச்சுங்களேன், ஒரு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸை எடுத்து சின்னதாக நம்ம ஒரு விஷயமாக நம்ம பண்ணும்போது அது ஒரு மேஜிக்காக தெரியுது. அப்போ பின்னாடி இருக்கிறது சயின்ஸ் தான் ஃபார் ஷுர், கரெக்டுங்களா? இதே இதை வந்து அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வரும்போது மென்டலிசம் அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாறுது. இங்கே என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸை எடுத்து இது வந்து மைண்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ணணுன்றதுனால இதில் மைண்ட் ரீடிங்கிறது ஒரு சின்ன லெசன் தான். இன்னும் நிறைய இருக்குது. நான் மைண்ட் ரீடிங்க்கு மட்டும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக ஹியூமன் சைக்காலஜி ஒரு ஸ்டடீஸ் இருக்குல்ல, இந்த ஹியூமன் சைக்காலஜியில் எப்படியெல்லாம் ஒருத்தர் திங்க் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் அவங்களோட பேட்டர்ன் இருக்கும், என்ன சொன்னால் என்ன பண்ணுவாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லும்போது கை கொடுப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிக்கிங்களா? ஆனால் அவங்க கை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறது கிடையாது. பட் அது ஒரு பாடி லாங்குவேஜ், சரிங்களா? ஸோ நிறைய பாடி லாங்குவேஜ் நமக்கு தெரியாமலே இப்போது ஒருத்தர் யான் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் சிமிலர்லி அவங்களுமே அந்த யான் பண்ணுறது பண்ணுவாங்க. ஸோ நான் ஒன்றும் இல்லை, சும்மா நான் அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 தடவை அவங்களுக்கே வந்து அந்த சென்சேஷன் வந்து தோணும் எனக்கு லைட்டாக நீங்கள் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைக்காலஜின் அடிப்படையில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயந்தான். ஸோ ஒருத்தர் பாடி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ, இல்லை பாடி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான தியரிட்டிக்கல் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே இருக்கும். பட் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இதை பண்ண முடியுமான்னா டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறேன், பரவாயில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போது
ஒரு விஷயம் நம்ம இப்படி பண்ணால் இப்படி தான் ஒர்க் ஆகுன்ற ஸ்டடீஸில் போட்டிருந்ததுன்னா நான் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். கரெக்டுங்களா? இப்போ நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன்னா அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதை டினை பண்ண தான் போவீங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு 70% வந்து எனக்கு ஸ்டடீஸை எடுத்துட்டு பேலன்ஸ் 30%, மேபி 50-50 கூட சொல்லலாம். அந்த 50% மென்டலிசம்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்னிக்ஸை இந்த ஹியூமன் சைக்காலஜியோட கம்பைன் பண்ணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மென்டலிசம்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங், டெலிபதி, டெலிகைனசிஸ், கிளேர்வாயன்ஸ், ப்ரெடிக்ஷன், இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா படத்தில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு. இப்போ இது 100% ரியல் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே ப்ரூவ் பண்ணதில்லை, நானுமே கிளைம் பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு தியரியாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் மென்டலிசம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கொஷின் வரும், அப்போ இந்த ஹிப்னாசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ அது ஹிப்னாசிஸ் மென்டலிசம்குள்ளே வருமானா? ஹிப்னாசிஸ்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட். ஓகே, மென்டலிசம்குள்ளே வரக்கூடியதில் ஹிப்னாசிஸும் பண்ண முடியும், பட் ஹிப்னாசிஸ்ன்றது தனியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நேயர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து வேறு ஏதாவது ஒரு மைண்ட் ரீட் பண்ணுவாரா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக வேறு ஏதாவது பண்ண முடியுமா உங்களால்? ட்ரை பண்ணலாங்க. அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். நான் ரெகுலராக பண்ணுறதே நான் போயிடுறேன். நான் சும்மா புதுசாக ஏதாவது நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுங்களேன், மேபி அதாவது இதில் வந்து 100% சக்ஸஸ் எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது, சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியரும் இருக்குது, பட் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டினே கேட்குறேன், ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு எப்போவுமே காமனாக நான் இந்த ஆன்சர் தான் சொல்லுவேங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் நான் கேட்பேன். இல்லை நான் ஒரு தடவை நான் அதை மாற்றிக்குவேன். இப்போ உங்களுக்கு க்ரஷ் நேம் கேட்டேன், இல்லை சார் எப்போ ஒரு தடவை ஒரு பேர் சொல்லலாம், அப்படி சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அது ஒரு காமனாக இருக்கும், ஒரே காமனாக. இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் சினாரியோவில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கலாமே, நான் எப்போ கேட்டாலுமே வந்து இந்த செலிபிரிட்டி பேர் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செலிபிரிட்டி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு பேரை நான் யோசிச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஓகே, நான் வேகா நான் சொல்லிட்டேன், அதாவது செலிபிரிட்டின்னு த்ரோ பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போது நான் மூவியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது தனி. இப்போது செலிபிரிட்டின் போது யாருனாலும் இருக்கலாம், டென்னிஸ் பிளேயரில் இருக்கலாம், கிரிக்கெட்டில் இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சூஸ் பண்ண செலிபிரிட்டி எந்த ஜானர் ஆஃப் ஃபீல்டில் இருக்காங்க? யூடியூப்பில் இருக்காங்க. ஓகே, யூடியூபர்னும் போது அகைன் நீங்கள் வந்து இன்றைக்கி நேற்று கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ஒரு பேர் சொன்னார், எனக்கு தெரியல, பிகாஸ் நான் லிமிட்டடாக பார்ப்பேன் யூடியூப்லாம். ஓகேங்களா? பிகாஸ் எப்போவுமே வந்து கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும், கன்சூமராக இருந்துட்டிங்கன்னா யூ கேன் நாட் பி அ செலிபிரிட்டின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் மோர் லைக் கண்டென்ட் க்ரியேஷன் ஷோஸ் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டுருப்போம். அதனால் இட்ஸ் அ டஃபர் ஜாப் ஃபார் மீ. நீங்கள் யாரை நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு தெரியல, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆமாம் ஆமாம் இருக்காங்க. மதன் கௌரி உங்களுக்கு கஷ்டம் தான், சீரியஸ்லி கஷ்டம் தான் சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு அது இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சனாக கூட மதன் கௌரி சொல்லலாம். ஃப்ரம் லைக் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வச்சு பேக்ரவுண்ட் போட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் க்ரோ ஆனது அவரை சொல்லலாம். மிஸ்டர் ஜிகே கொஞ்சம் நல்லா டெக்னிக்கல் சவுண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய சொல்லலாம். ஸோ இந்த யூடியூபர் யாருன்னு தெரில, திங்க் அபவுட் த ஜானர், அவர் என்ன மாதிரியான ஒரு யூடியூப் சேனலில் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்றது ஒரு ஓகே திங்க் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு கொஸ்டினாக ஐ மீன் சும்மா கேட்குறேன் ஐடென்டிஃபை, ஏன்னா இதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண நடக்காதான். சித்து அவரெல்லாம் திங்க் பண்ணல, கரெக்டுங்களா? இல்லை திங்க் பண்ணல. அப்போ நீங்கள் ஏன்னா இது ஈஸி பிக்காக இருக்கக்கூடாது இருக்கா, நீங்கள் கஷ்டம்னு சொன்னதுனால லாஸ்ட்டில் இல்லைங்க அவர் தானே, அது ரொம்ப ஈஸியாயிரும். இன்றைக்கி நிறைய பேர் அவரோட வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஓகே, நல்ல அவரை நினைக்கலாம்னு நினச்சேன், பட் அது வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இல்லை நான் தான் சொல்கிறேன், நான் காமனாக ஒரு 5-6 பேரை வந்து என்னோட சர்ச்சில் வரும், அதில் பார்க்கக்கூடிய அதில் வந்து நான் சொன்னது தான் ஒரு கிடையாது. அப்புறமா ஜிகே அவரோட நேமில் நான் சொல்லுவேன். ஸோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் பெக்குலியரான நேம் தான், பெக்குலியரான நேம். ஓகே ஃபைன். அகெயின் உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். டோன்ட் திங்க் ஆஃப் தட் பர்சன் இமேஜ், லெட்டர்ஸில் திங்க் பண்ணுங்கள். அவரோட நேமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு திங்க் பண்ணுங்கள். ஃபைன், திங்க் பண்ணிட்டேன். இம்மீடியட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, அகெயின் நான் சொல்கிறேன், லெஸ் தென் 5 லெட்டர்ஸ் தான் அவரோட நேம். கரெக்டாக? கேர்ள்ஸ் நேம்னால் நான் சொன்னேன் நிறைய ஏல முடியும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பாய்ஸ் நேமில் கொஞ்சம் டஃப் தான். ஓகே, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், கரெக்டுங்களா? அவர் கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாப்புலாரிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கான ஃபேன் பேஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி ஹியூஜ். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க? பார்ப்பேன், வீக்லி ஒரு 2 வாட்டி பார்ப்பேன். 2 வாட்டி பார்ப்பீங்க.
2 நேம் திங்க் பண்ணுறீங்களா நீங்கள், இல்லை ஒரு நேம் தான் திங்க் பண்ணுறீங்களா? ஒரு நேம் தான் திங்க் பண்ணேன். பட் ஐ டோன்ட் நோ, 2 நேம் எனக்கு மைண்டில் பாப் ஆகுது. 2 நேம் இருக்கு. பட் 2 நேம் மைண்டில் இருக்குது. யா. பட் நீங்கள் ஒருத்தர் தான் திங்க் பண்ணுறீங்க. ஆமா. ஓகே, ஒன்றும் இல்லை. நான் இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ் தான் வச்சுங்களேன். நீங்கள் இதை நீங்கள் பார்க்குறாங்க பார்த்தீங்களா கேமராவில், அவங்களுக்கே அதை அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் என்னை டேரெக்டாகவே நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சு நீங்கள் பேசலை. நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் கேமரா பார்க்குறது, இந்த பக்கம் தான் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நான் உங்களை ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி நான் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் எடுக்கிறேன். இப்போது நான் நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நான் ஒரு கமெண்ட்டை பற்றி நான் பேசினேன். ஓகேங்களா? முன்னாடி சொல்லியிருப்பாங்களா? பண்ணியிருப்பாங்கன்ட்டு. பட் இப்போ நான் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, என்ன நான் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக், சரிங்களா? இந்த ஃபேமஸான டைலாக் சொன்ன ஒரு பர்சன் தான் ஓகே கோபி. ஐ திங்க் கோபி சுதாகர் நினச்சிருப்பீங்க ப்ராபப்ளி. அதில் கோபி பிக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்களா? எஸ். ஓகே, ஸோ கமெண்ட் கண்டிப்பாக இப்போ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஆசம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பெரிய செலிபிரிட்டி யோசிச்சோன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக பெக்யூலியராக வரணும்னு பண்ணீங்க. பட் அதே வந்து நீங்கள் அசால்ட்டாக பண்ணலாம். சி இப்போ என்ன தெரியுங்களா, எனக்காக ஒரு தடவை அந்த ஏடிஎம் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆமாம், நான் பண்ணால் வந்து எல்லாரும் யோசிப்பாங்க நான் என்ன இவரே சொல்கிறேன். கேமராமேன்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ அவங்க கேமரா விட்டு வருவாங்களா? வருவாங்க. யார் வரீங்க? வாங்க. ஸோ இப்போ நேர்களே, ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அவர் வந்து என்னை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். நான் 2 பேர் யோசித்தேன், 2 பேருமே வந்து கரெக்டாக தான் சொல்லியிருந்தாரு. இப்போது நீங்கள் எல்லோரும் நம்ப வேண்டியது இருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டார். கேமராமேன் வந்து அதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரை வச்சே வந்து நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். ஸோ இப்போது ஸ்ட்ரைட் அவே டு த ட்ரிக். ஸோ வாங்கண்ணா, இதுக்காக நான் கேமராமேன் ராகவனை நான் கூப்பிட்றேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பார், நிறைய ஸ்டேஜஸில் பண்ணியிருக்காரு, நீயா நானால கூட பண்ணியிருந்திருப்பார். கோபி சார் வந்து பயங்கர ஷாக் ஆனார். ஸோ அதை வந்து நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து நம்ம நம்பணும். நான் நம்பினேன்னா 4 பேருக்கு சொல்லுவேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேலே, இந்த விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இதை வந்து நம்ம இப்போ லைவாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து வெளிலேருந்து ராகவன் அண்ணாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்களுடைய கேமராமேன் இவர் வந்து அந்த அவ்வளோவா வந்து நம்ப மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூஃப் இல்லாமல். ஸோ அதுக்காக ஒரு காமன் பர்சனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லி கூப்பிட்டு வரல, அதை சொல்லிவிடுங்க. இல்லை, எதுவும் சொல்லிலாம் கூப்பிட்டு வரல. நிகழ்ச்சி பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறது பார்த்து தான் நானே சரி இது பண்ணலாம்னு சொன்னேன். சரி, அதனால தான் கூப்பிட்டீங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்காரு. ஸோ ரைட், போயிடலாம் சார். ஓகே, சரி, என்னென்னா எப்போவுமே இந்த மாதிரி சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சேலஞ்சுன்னு வந்துருச்சு. நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, நான் டெஸ்ட் பண்ணணும்னு தான் வரேன் அப்படின்னு. பட் நீங்கள் இதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்காதீங்க. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இல்லை எனக்குமே தெரிஞ்சுக்கணும், நான் அங்கே பின்னாடி கேமரா பின்னாடி இருந்து பார்த்தேன், என்னடா நிஜமாலே நடக்குதா அப்படின்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருங்க, சரிங்களா? ஓகே, இவர் சொன்ன மாதிரி சிம்பிள் தான். நம்ம எனக்கு ஆக்சுவலாக இது நீங்கள் கேட்கலாம் கூட நானே பண்ணியிருந்திருப்பேன், வேறு யாராச்சும் கூட. நம்ம சிம்பிளான ஒரு ட்ரிக் இல்லை, நான் சொல்கிறேன். அதுதான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நான் நம்பர்ஸை வந்து ரொம்ப விரும்புவேன். நிறைய விஷயம் அதோட கனெக்ட் பண்ணி நான் பார்ப்பேன். இப்போ நம்பர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து இன்றைக்கி பரவலாக இந்த ஃப்ரீக்வன்சி மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் இருக்காங்களே. ஸோ இது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு என்னென்னா, நம்பர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த யூனிவர்ஸில்ன்றதை நான் பிலீவ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோன் நம்பர்னு நான் கேட்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம் பின் நம்பர் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இவருக்குன்னா அவங்களோட வீட்டு நம்பராக இருக்கட்டும், ஆதாரில் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரை டிஃபைன் பண்ணி அட்டாச் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த சோஃபா இருந்தால் கூட இது ஒரு மெஷர்மெண்ட்டு, இதோட ப்ரைஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த பெக்குலியராக ஏடிஎம்ன்றது வந்து ஒன் ஆஃப் த ஒரு லைக் எல்லாருமே கேட்டு இதை வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இப்போது இதே நான் நிறைய விஷயத்தில் நான் பண்ணியிருக்கேன். நான் சேனல்ஸ்லேயுமே சரி. இப்போ இங்கே அதை நம்ம வந்து வேறு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் மைண்டை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற தாட்ஸ்லாம் விட்டுடலாம். புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணக்கூடிய தாட்டில் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் மட்டும் கொண்டு வாங்க. நம்ம மற்றதெல்லாம் விட்டுடலாம். ஆமாம், எத்தனை கார்டு வச்சுருக்கீங்க? ஒன்று தானே?
4-5 கார்டு இருக்குது. 4-5 கார்டு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் ஒரே பின் தான் இருக்கா? இல்லை வேறு 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 வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ நான் ஒரு கார்டு மட்டும் அப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கார்டு மட்டும் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த பின் நம்பர் நல்லாவே தெரியும். ஆமாம். சரிங்களா? ஓகே. பேலன்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், எந்த பேங்க்குன்னு சொல்ல வேண்டாம், பின் நம்பர் மட்டும் நினச்சிக்கிட்டா போதும். ஓகே. சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் பிரச்சனை கிடையாது. நம்ம திங்க் பண்ணால் கூட நம்ம இமேஜாக மாற போகிறதில்ல. நம்பர் நீங்கள் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம், 2 பார்ப்போம். இந்த 4 நம்பர்ஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு. ஓகே. 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோவா? இல்லை இல்லை, ஜீரோவில் இல்லை, எல்லாமே 4மே நம்பர். 4. ஓகே. இந்த டேட் ஆஃப் பர்த், இயர் 1985 இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக. ஓகே. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஓகே. திங்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டை திங்க் பண்ணுங்கள். ஓகே. அகைன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுவோம். அகைன் ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட். ஓகே. ஓகே. என்ன நம்பர்ஸ் உங்களுக்கு பேடிஎம் பின் வந்து என்ன நம்பர் சொல்லலாம். சொல்லலாமா? 9566. 9566. என்ன இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, அது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது அது அந்த நம்பர் வண்டி நம்பரோ இது ராசியா நம்பர்னால அதை அப்படியே யூஸ் பண்ணி. ஓகே. அப்போ மற்ற கார்டுக்கும் அதே தான் வச்சுருப்பீங்க? இல்லை, அதுக்கு வேறு இருக்கு. அதில் அப்போ ராசி இல்லாத நம்பர் எப்படி வைப்பீங்க? இது ஒன்று, இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுல பேங்க். நீங்கள் வச்சுருக்கிற 4 கார்டுக்குமே 6 ராசி நம்பர் வச்சுருக்கீங்க. அதுக்கு வேறு இருக்கும். வேறு இருக்கும். இதுக்கு மட்டும் ஏன்னா ஆக்டிவில் இருக்கிறதுனால நிறைய இது இருக்குன்னா இந்த நம்பர் பேலன்ஸ் நிறையா வரும்ன்றதுனால அது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். நான் சும்மா ஏதாவது கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? மைண்ட் ரீடிங்கே தேவையில்ல போல இருக்குது. சொல்லியிருப்பாரு. ஓகே. இது சும்மா பியூர் சைக்காலஜி தான். நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோன்னு வச்சுங்களேன், அது வாண்டடாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒன்றும் இல்லை, நான் நம்பர்ஸ் எழுதலை. சரிங்களா? பட் இது உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். எதுவும் புரியல. ஓகே. ஐ திங்க் 3 லைன் வரைஞ்சிருந்தா மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்னென்னா இது வந்து திஸ் ரெப்ரசன்ஸ் ஃப்ரீக்வன்சி. புரியுதுங்களா? ஃப்ரீக்வன்சி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் பேசினேன் பார்த்தீங்களா? நம்பர்ஸுங்கிறது வந்து எப்போவுமே நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியோடு தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 1111 வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நிறைய தேரி இருக்குது, நான் அதை பற்றிலாம் சொல்ல. பட் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் ஒன் ஃப்ரீக்வன்சி. ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் இந்த நம்பரை சொல்வீங்கன்றது வந்து எனக்கு தெரியறதுக்கான சான்சஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடுவாங்கன்னு கூட தெரியாது, திடீர்னு அவர் கூப்பிட்டு. பட் இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு வைஃபை சிக்னல் தான். ஃபோன் வச்சுருக்கீங்களா? இருக்குது. ஃபோன் எடுங்க, உங்களோட வைஃபை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வைஃபைல ஏதாவது ஃப்ரீக்வன்சி காட்டுதுங்களா? காட்டுதுண்ணா. ஒரே நம்பர் 4 நம்பர் தான் காட்டுது. இதனோட பின் நம்பர் மட்டும் காட்டுது. உங்களோட பின் நம்பர் தான் காட்டுது. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அந்த அந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஆக்சுவலி யுவர் ஏடிஎம் பின் நம்பர். கரெக்ட். பட் இது நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. இது இந்த இருக்குது கேமராவில் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருமே ஒருத்தரோட ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அங்கே ஒரு மிராக்குலஸான ஒரு விஷயம் நடக்கும். சிமிலர்லி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு இப்போ கூட உங்கள் பேர் எனக்கு தெரியாது. பட் தர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ வைப்ரேஷன், சம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி ஹேப்பனிங் பிட்வீன் அஸ். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரெசன்ஸை நம்ம வித்தியாசமாக காமிக்கணும் தான். புரியுதுங்களா? இப்போ இது எனக்கு முதலியே தெரிஞ்சு இந்த வைஃபைல நம்ம மாற்றிருந்தாலும் அது எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் எப்படின்றத யோசிக்க முடியாமல் இந்த விஷயத்தில் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும், அதை காட்டுறது தான் இந்த ஆர்ட் ஃபார்ம். இல்லை, உண்மையில இப்போ தான் நான் நம்புகிறேன். இப்போ தான் நம்புகிறேன். நான் பார்த்த உடனே நீ சொன்னேன்னு அது சிம்பிள் காட்டும் போது ஒன்றும் புரியல. என்னடா பின் நம்பர் சொன்னால் நீங்கள் வேறு ஏதோ போட்டு காட்டு. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சைடில் இருக்கக்கூடிய சொன்னாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாட் ஜஸ்ட் 1, நாட் ஜஸ்ட் 2, அதில் எத்தனை இருக்குது? ஃபுல்லாக அதாக இருக்குது. வைஃபை ஃபுல்லாக அதுதான் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக வைஃபை கிட்டத்தட்ட ஒரு அதே தான் ஃபுல்லாக மாறி இருக்கு. வைஃபை சிக்னல்ஸ் வந்து ஃபுல்லாக சேம் அதே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்னென்னா அந்த மைண்டில் நம்ம வச்சிருக்கிற நம்பர் தான். நீங்கள் மைண்டில் சொல்லிட்டு இருக்கிற நம்பர் ஃப்ரீக்வன்சியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். சூப்பர், அருமை. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது, அதே மாதிரி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஏன் வந்தீங்க, எதுக்கு இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? இது வந்து எனக்கு ஆக்சுவலாக 25th இயர். நான் ஓவராலாக என்னோடய கரியரில் சொல்கிறேன். இந்த ப்ரொஃபஷன்றது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 25th இயர். எனக்கு வந்து இயர்லி ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி 1 year ஓல்டு இருக்கும்போது எனக்கு போலியோனால லெக்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு.
அன்டில் ஐ வாஸ் 17 எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. எந்த ஒரு ஸ்டேஜும் நான் ஏறினது கிடையாது. எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் நான் ஸ்கூலில் வச்சுக்கிட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான். லைக் என்னென்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு. நம்ம போய் ஸ்டேஜில் ஏறணும், பண்ணணும், டிபெண்டண்ட்டாக இருக்கணும், எதுவுமே இல்லை, நமக்கான ஒரு டேலண்ட்டு இதெல்லாம் ஈவன் தோ லைக் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், பார்ப்போம் கிரிக்கெட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே என்ன நான் எக்ஸிபிட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. நான் இப்போ யார்கிட்டயாவது நான் போய் பேசுகிறேன்னா, என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டுச்சா? ஏன் இப்படி இருக்கீங்க? இதை பற்றி பேசினேன்னா, அகைன் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் நான் இதை பற்றியே சொல்கிற ஒரு ஸ்டேஜாக தான் இருந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு பாயிண்ட்டில் என் லைஃப் வந்து இல்லை நான் இப்படியே கொண்டு போகக்கூடாது, நான் மாறணும். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னா அது ஒரு மேஜிக்கலாக தான் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அந்த மேஜிக்ன்ற வேர்டு ஒரு ஸ்பார்க்காக எனக்கு தட்டுச்சு. 16லேருந்து 17க்கு மாறுற டைம். அப்போ நான் சின்னதாக ஒரு மேஜிக் வந்து நான் அப்போ கற்றுக்குறேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் DD1, DD2ன்னு டிவியில் போடுவாங்க பாருங்கள், அந்த டைமு. அப்போது டிவியில் வந்து ஒரு ஷோ ஒன்று நான் பார்க்குறேன். DD2 மெட்ரோவில் வந்து போடுறாங்க. டேவிட் காப்பர்ஃபீல்டுன்னு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் மெஜிஷியனோட ஒரு ஷோ ஒன்று நடக்குது. இன்றைக்கி தான் நம்ம இந்த மாதிரி மேஜிக் ஏதாவது பற்றிலாம் யோசிக்கிறோம். இன்றைக்கி என்னென்ன ஷோ போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அந்த ஷோவில் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்டு எண்டில் ஃபினாலேயில் அவர் முடிச்சுட்டு அது அப்படியே பறந்து போவார். இப்போ எனக்கு என்ன தோணும், நம்ம நடக்க முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் மேஜிக் கற்றுக்கிட்டா பறக்கவே முடியும், நம்ம ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது? இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து மேஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இட் இஸ் அன் illusion. பார்க்குறதுக்கு வந்து நம்ம இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலி அது வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஒரு மாஸ்டரை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அவரோட பேர் வந்து வடிவேல் பிள்ளை. ஸோ அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு என்னோடய ஜேர்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ்லாம் நான் மீட் பண்ணேன். இந்த மேஜிக்லேயே ஒரு வேறு விஷயத்தில் நான் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருந்தேன். எனக்கு இதுதான் பேஷன்னு கிடச்சிருச்சு, இதுதான் என்னோட ஜேர்னின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அட் த ஏஜ் ஆஃப் 17 எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், திஸ் இஸ் மை கோல், இதுதான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஏன்னா பார்க்கும்போதே நான் ஒரு மேஜிக் நான் காமிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், எப்படி பண்ணீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள், இதுதான் கேட்பாங்களே தவிர என்னாச்சு உங்கள் காலுக்கு, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட ஐடென்டிட்டியாகவே அது எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு என்னென்னா அட் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அது ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து டிடி மெட்ரோ அப்போது இருந்ததுக்கும், அப்புறம் சன் டிவி வந்ததுக்கும், இன்றைக்கி யூடியூப் எங்கேயோ போய்ட்டோம். ஸோ எல்லாமே வேர்ல்டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ செல்ஃப் அப்கிரேட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்றது வந்து எனக்கு தெரியும். நான் மேஜிக்கில் வந்ததுக்கப்புறம் கூட கண்ணை கட்டிட்டு நான் வண்டியை ஓட்டியிருக்கேன். சரிங்களா, கோயம்பேடுலேருந்து ஸ்பென்சர் வரைக்கும் கண்ணை கட்டிட்டு நான் வண்டியை ஓட்டியிருக்கேன். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஆக்ட் தான். இப்போ இது பண்ணேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டேஜில் போய் illusions பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் illusions பண்ணோம். ஓகே, இது பண்ணியாச்சு. வாட் நெக்ஸ்ட்? இந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான் என்னை லைஃப்பில் ட்ரை பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ illusions பண்ணேன். எஸ்கேப் ஆக்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது எஸ்கேப்பாலஜின்னு சொல்லுவாங்க. செயின்ஸு லாக்ஸ்லாம் போட்டு கட்டி அதில் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ அப்போது எய்ட்ஸ் அவேர்னஸ்க்காக நான் நிறைய ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் பார்க்கலாம். ஓகே, இது முடிச்சிட்டோம். லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான். அகைன் ஒரு 1 இயர்க்கோ 2 இயர்க்கு அப்புறமா நான் அடுத்தடுத்து போகணும் போது எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப இதுலேயே இருக்குமே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னும்போது ஒரு ஷோ ஒன்று ஒரு ஹோமில் நான் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு ரோவில் என்னோடய ஷோ பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் நான் பர்ஃபார்ம் பண்ண பக்கத்தில் இருக்கிற பர்சன்கிட்ட அந்த சீக்ரெட்டை சொல்லிகிட்டே இருக்கிறார். இதுதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் ரோல்லே இருக்கும்போது எப்போவுமே ஒரு பர்ஃபார்மருக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். நம்ம பண்ணுறதை பார்த்து என்ஜாய் பண்ணணும், இவரையும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஜ் முடிச்சு நான் கீழே வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து நல்லா இருந்ததுங்க, சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவரும் வந்துட்டு சூப்பருங்கன்னு கை கொடுத்தாரு. என்னடா இது கை கொடுக்குறாரு, இவர் தான் எல்லா சீக்கிரட்டும் சொல்லிட்டு இருக்காரு, இவர் ஏன் கை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா இல்லாமல் சொல்லிட்டேன், சார் நீங்கள் பார்த்தது வந்து ஓகே, நீங்கள் எப்படிலாம் பண்ணுறோன்றதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி ஏன் அவங்கள ஸ்பாயில் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அருண் என் பக்கத்தில் இருந்தவருக்கு வந்து அவர் வந்து விஷுவலி சேலஞ்சு. ஸோ அதனால் அவர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நான் இப்போ அவர்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ண போகிறேன். பட் அவர் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டார், சரியான அடி எனக்கு. அவர் என்ன கேட்டார்னா, இவருக்கு ஏதாவது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, ஏன்னா அவருக்கு பார்க்க முடியலன்னு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேஜிக் இஸ் ஆல் அபவுட் விஷுவல் ஸ்டஃப். நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு இங்கே கையில் இருக்குது, இதை நான் வந்து அப்படியே வேனிஷ் பண்ணுறேன், இல்லை என் கையில் எதுவுமே இல்லை நான் அப்பியர் பண்ணுறேன்னா அது நீங்கள் பார்த்தா தானே என்ஜாய் பண்ண முடியும். பார்க்காம ஹவு டு யூ என்ஜாய் இட்? எனக்கு அது ஆன்சர் பண்ண முடியல.
நான் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு இப்போ அது கரெக்டான டைமும் இல்லை. பட் ஐ கம் அப் வித் நைஸ் ஆன்சர், நைஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த தாட்டை மட்டும் நான் மைண்டில் ஏற்றிட்டு நான் போயிட்டேன். அண்டு 2012 நான் 11 அண்ட் 12 சிங்கப்பூரில் எம்பிஏக்காக நான் கிளம்பிட்டேன். அங்கே எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிது. அங்கே நான் வந்து இந்த மாதிரி மெஜிஷியன்ஸ் மீட்டப்லாம் நடக்கும்போது ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் ஒருத்தரதை பார்க்குறேன். அங்கே மென்டலிசம்ன்ற ஒரு சப்ஜெக்டாக அங்கே பண்ணுறாங்க. இந்த சப்ஜெக்ட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம இதை எக்ஸ்ப்ளோரே பண்ணலையே. ஆனால் அதை இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஃபன்னாக இருந்தது. நான் அப்போ பார்த்ததும் இல்லை நம்ம அது வந்து கண்டிப்பாக, ஏன்னா மைண்டில் கனெக்ட் ஆகுதுனே. ஈவன் இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், இதில் என்ன இருக்குது நம்ம மைண்டில். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நீங்கள் ஐஸ் மூடிட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நேம் நான் ரிவீல் பண்ணுறேன், ஏடிஎம் இது மாதிரி சொல்ல முடியும்ல. அப்போது இதுதான் நமக்கு தேவை. அவர் கேட்டதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் அங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அகெயின் நான் பேக் டு இந்தியா வந்தேன். ஸோ 2013 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து மென்டலிசம்ன்றதை பற்றின ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஹார்ட்லி ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்காங்க. தென் ஐ டிசைடட், இல்லை நம்ம இதை பண்ணுற போகிறோம், இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோன்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஏடிஎம்ன்ற பிராண்டை காயின் பண்ணி அங்கேருந்து நான் கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ இது போயிட்டே இருக்கும்போது மைண்டை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க. இது வந்து ஏடிஎம் பின்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னும் போது நான் சொன்ன மாதிரி சேர்மன் பற்றி ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, இந்த மாதிரி பர்சனலாக நிறைய பேர் என்கிட்ட அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னடா அது நம்ம ஒரு பாயிண்டில் எங்கேயாவது இடத்துல ஏதாவது அப்கிரேட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நான் ஸ்டக்காக வரேன், இது எப்படி போய் அவங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், ஒரு கான்ஷியஸாக நான் அடுத்தது அப்கிரேட் பண்ணணுன்றது இருந்தாலுமே சப்கான்ஷியஸில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். 2012 நான் வந்து ஒரு ஹிப்னோசிஸ் வந்து கற்றுக்கிட்டேன். நான் அதை வந்து தெரப்பி ஓரியன்ட் கிளினிக்கல் ஹிப்னோசிஸ். பட் அதை நான் பர்சீவ் பண்ணல. திடீர்னு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு அகைன் 2015 கிடைக்குது. மறுபடியும் நான் ஆந்தனி ஜாக்வின் ஒருத்தரோட யூகேயில் இருக்கார் அவர். ஸோ அவர் ஒரு மாஸ்டர். அவர்கிட்ட மறுபடியும் ஹிப்னோசிஸ் வந்து திருப்பி ட்ரெயின் ஆகிறேன். அங்கேருந்து ஹிப்னோ தெரப்பி கொண்டு போகும். ஸோ ஹிப்னோ தெரப்பியில் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். அது என்னென்னா இருக்கட்டும். பட் அது வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் இட் இஸ் லைக் சைக்கலாஜிக்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தெரப்பியில் கொடுக்க முடியும். இப்போ இப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவாக இருக்குன்னு நான் இப்பயே சொல்கிறேன். ஓகே, ஹிப்னோசிஸ் வரைக்கும் சொல்லிட்டீங்க, வாட் நெக்ஸ்ட் அருண் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் எனக்கும் தெரியல. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த மைண்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 75 மைண்ட்ஸை வந்து 30 மினிட்ஸில் நான் ரீட் பண்ணேன். இது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் எதுக்காகனா, இந்த ஆர்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, இது எல்லோரும் கற்றுக்க முடியும். எனக்கு இந்த மென்டலிசம்லேருந்து ஒரு லைஃப் கொடுத்தது, மேஜிக்ன்றது ஒரு லைஃப் கொடுத்தது, ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் மக்களில் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு ஒரு கோல் இல்லை, பேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாமல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகாமல் இது கற்றுக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு டூலாக அவங்களுக்கு பயன்பட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், மென்டலிசம் அண்ட் மைண்ட் ரீடிங் கோர்ஸ் அப்படின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான். சரிங்களா? இது வந்து ஏன் தமிழ் மக்கள் அப்படின்லாம் நான் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் நம்மளோட லாங்குவேஜ் மதர் டங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பேசுகிறதுக்கும், ஏன்னா என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்கன்னா அந்த லாங்குவேஜில் நான் சொல்லும்போது தான் நான் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முழுக்க முழுக்க தமிழ்லேயே உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான் இந்த மென்டலிசம் அண்ட் மைண்ட். படிக்கிறதுனால என்ன பண்ணலாம், என்ன யூஸ் இருக்குது? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். நான் இப்போ ஒரு விஸ்காம் படிச்சிருக்கேன், விஸ்காம் முடிச்சுட்டேன், இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணுறேன். இதை வச்சு நான் என்ன? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி. ஓகே, இப்போது நவீன் ஒரு பர்சன் இருக்கார். இப்போ நவீன்ற ஒரு நேமை எனக்கு மைண்டில் வச்சுக்கிறது ஈஸியா, இல்லை மைண்ட் ரீடர் நவீன் அப்படின்றது எனக்கு நேமில் வந்து மைண்டில் வச்சுக்கிறது ஈஸியா? மைண்ட் ரீடர் நவீன். ஸோ எனி டைம் எனக்கு நவீன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எத்தனை ஒரு 4 நவீன் மைண்டில் வரலாம். ஆனால் மைண்ட் ரீடர் நவீன்றது வந்து எனக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த ஐடென்டிட்டி கொடுக்கும்போதே ஆப்வியஸ்லி இப்படி ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுற பட்சத்தில் உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஏன்னா யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போது ஒரு ஸ்கூலில் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேன்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு எத்தனை பேர் பாடுவீங்கன்னா ஒரு 4 பேர் கை தூக்குவாங்க, எத்தனை பேர் மியூசிக்குன்னா ஒரு 4-5 பேர் கூட கை தூக்குவாங்க. ஸோ எதுனாலும் நீங்கள் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக அதை பற்றி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி யோகா, அதுக்கப்புறம் மியூசிக்கு, டான்ஸு, கராத்தே எதுனாலும் கற்றுக்குறாங்க. ஈவன் ஆர்ச்சரிஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மொத்த ஸ்கூலையுமே நீங்கள் வச்சுட்டு இங்கே எத்தனை பேர் மேஜிக்கோ மென்டலிசமோ கற்றுட்ருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னா
ஒருத்தர் தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைனா இல்லை. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஆர்ட்டை நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்க, நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ட்டை நீங்கள் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இன்டர்வியூவில் வாட் இஸ் யுவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்குறீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ஹாபியாக ஒரு ஸ்கில்லாக ப்ரொஜெக்ட் இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியுமா? இல்லை, அப்படி இன்டர்வியூக்கே போக தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுங்களேன், நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கம்பெனி இல்லை, பாலிடிக்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குங்க. இந்த பவுண்ட்ரிஸ்க்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது தானே நான் அதை விளையாடவே முடியும். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் நீங்கள் ப்ளேயே பண்ண முடியும். அப்போ இன்டர்வியூரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு இப்போ இது இப்படி பேசினா நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கலாம். நம்மளோட பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவரை நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸை ஷோ பண்ணலாம். என்ன பேசுனா நமக்கு அந்த இடத்துல கன்விக்ஷன் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு பர்சன் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க, அவங்கள காட்டிலும் நான் என்னை வந்து பெட்டராக என்ன பர்ஃபார்மராக மாற்றிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போது இந்த ஒரு டூல் நான் காமிக்கும்போது இன்னும் கூட அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல இருக்கலாம். இப்போ எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டூடெண்ட்ஸுன்னு நான் சொல்லும் போதே நீங்கள் ரொம்ப சின்னவங்களாக இருப்பீங்க நினைப்பீங்கல்ல, கிடையாது. கம்பெனியில் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. 70+ இயர்ஸில் இருக்க ஒரு டாக்டர் சர்ஜன் அவர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கற்றுட்ருக்காரு. ஒரு லீடிங் எம்சி கற்றுட்ருக்காரு. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கற்றுருக்காரு. இந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கற்றுட்ருக்காங்க. பட் நான் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டனால நான் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். இது எல்லாருக்குமே எந்தெந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏன் டாக்டர் கற்றுக்கணும்? அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எங்கள் பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களே எதோ ஒரு ப்ராப்ளத்தினால வராங்க. நான் அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி அவங்கள நான் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைலோ சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு க்ரியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பண்ணட்டுமே, ஜாலியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க என் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம நடந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஒரு அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க, அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. நான் ஒரு சொன்னால் அவங்க வந்து இவர் சார் சொன்னால் நம்ம கேட்கலாம், இவர் சொன்னால் நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற எனக்கு அத்தாரிட்டி வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இது பண்ணுற பட்சத்தில் அவர் அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்க. சார் ஏதோ பண்ணுறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இல்லை அவர் சார்கிட்ட கேட்கலாம், அவர் வேறு என்னவோ கற்றுக்கிறாருல அதனால் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இப்படி ஒரு பாண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொஃபஸருக்கு க்ரியேட் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ், யார் எப்படி கற்றுக்குறாங்களோ அவங்கள இந்த டூலை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் நிச்சயமாக அதுக்கான ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்ற போது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து பார்த்தேன். ஸோ அதில் மறக்க முடியாத அனுபவம் என்ன, நீங்கள் பண்ண ட்ரிக் பற்றி சொல்ல முடியுமா? நிறைய பண்ணியிருக்கோம். இவர் தனுஷ், ஜெயம் ரவி, அதுக்கப்புறமா இவர் எனக்கு பிடிச்சதுன்னா ஜெய் சேதுபதி அவருக்கு பண்ணது தான். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இதை நான் ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் கேட்டது என்னன்னா, எப்பட்றா நிம்மதியாக தூங்குறியா நீ அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஒரு யோசிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ கேட்டபோது நான் சொன்னேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்போம். அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணப்போ, அதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் தான் கான்வர்சேஷன் இருந்துச்சு. அப்போ வந்து இதெல்லாம் நிஜமாடா, அது உண்மையா, அது இதெல்லாம் பண்ணுறாங்க, நான்லாம் படத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் இது எப்படி இது நடக்குது அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாரு. கொஞ்சம் நிறைய கான்வர்சேஷன்லாம் இருந்தது. அப்போ சொன்னார், பரவாயில்ல, நீ வந்து தனியாக ஒரு விஷயத்த நீ கற்றுட்ருக்க, நான் சொன்னதுக்கப்புறம் இதே ஸ்டோரிலாம் நான் சொன்னேன், எனக்கு கூட கேட்கணும்னு தோணுச்சுடா, என்ன ஆச்சு உன் காலுக்குன்னு, ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரில, ஆனால் நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் அதை உங்கள்கிட்ட நான் கேட்டால் அது நான் என்னை சின்னதாக காமிச்சிருமோன்னு தோணுச்சு, ஆனால் நீ அதை வந்து மறைக்காமல் நீ சொல்கிற பற்றியா, அதுதான் போய் சேரணும்னு நினைக்கிறேன், அது இந்த ஆர்ட் மூலிமா சேருது, நாங்கள் படம் பண்ணுறோம், படத்தில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம், நீ இப்படி பண்ணிட்டு போகிற, அது போய் சேரணும்னா நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அவர் கூட நான் ஷேர் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எப்படி வச்சுருக்கீங்க? ஓகே, இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு இதுதாங்க, எல்லாருமே அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கோர்ஸே வச்சுருக்கோம். ஸோ ஐ திங்க் லிங்க் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் பார்த்தாங்கன்னா அவங்களே பண்ணலாம். வெரி அஃபோர்டபுள். இதில் எந்த ஒரு அப்செல்லிங்கோ லெவல் 2ஓ இதெல்லாம் கிடையாது. ஆனால் மென்டார்ஷிப் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மென்டார்ஷிப். அந்த மென்டார்ஷிப் எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுலேயே அவங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். மென்டார்ஷிப்பில் வந்து நான் உங்களை மாதிரியே ஒரு ப்ரோ மென்டலிஸ்ட்டாக வரணும், நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மராக வரணும், நம்ம மட்டும்தான் 1-on-1 அவங்களுக்கு நம்ம வந்து பர்சனலாக ட்ரைனிங் கொடுப்போம். அது வந்து மென்டார்ஷிப்பில் வரும். வேறஸ் இல்லை, என்னோடய ப்ரொஃபைல் வேறு,
எனக்கு இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டூலாக இருந்துட்டு போட்டோம். நான் என்னோட சரௌண்டிங்ஸ் என்னோட என்விரான்மெண்ட்டுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும்னா, இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 60+ வீடியோஸ் இருக்குது இப்போ வரைக்கும். நான் எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்து புதுசாக நான் கற்றுக்கிற சில விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதான் சொன்னேன், இது ஒரு டோட்டல் கம்யூனிட்டியாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க தமிழில் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். ஸோ எல்லாருமே அதை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எனக்கு லைஃப்பில் பேஷன்னு ஒன்று இல்லை. என்ன பேஷனே எனக்கு தெரியாது. பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னே தெரியாது. ஆனால் என்னை வந்து தனியாக நான் காமிச்சிக்கணும், அதுக்கு நான் ஏதாவது நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலிமா அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு 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 பிடிப்பு வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் கோர்ஸ்னே நம்ம சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் நிகழ்ந்த மாற்றங்கள் மாதிரி வந்த முன்னேற்றங்கள் மாதிரி இவங்களுக்கும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. ஓகே. அண்ட் எஸ், இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியாக எனக்காக ஒரு ட்ரிக். எப்போவுமே வந்து பர்சனலாக நான் ஒரு சில கொஸ்டின் கேட்டுக்கேன். ஈவன் செலிபிரிட்டிஸ் ரிலேட்டட்லாம் கேட்டிருக்கேன் நான். நம்ம நிறைய பிஸி லைஃப்பில் இருப்போம், ஒர்க்கில் போயிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது ஒருத்தரை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், சரிங்களா? கரெக்ட். எப்பவுமே அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம். ஃபேமிலியை விட்டு நம்ம வெளில வரோம்னு வச்சுங்களேன், ஃபேமிலி மிஸ் பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்கள மிஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் கேட்பேன், நீங்கள் எதை மிஸ் பண்ணுங்க? ஆப்வியஸ்லி ஒரு சிலர் வந்து இப்போது நம்ம சேதோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபுட்டு பிரியர். வேறு இடத்துக்கு போகும்போது வீட்டு ஃபுட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட வரதுனால. பட் அந்த மாதிரி அவர் மிஸ் பண்ணுறதுன்னா டக்குன்னு அவருக்கு சொல்லதை வந்து அந்த மாதிரி இல்லைங்க, ஃபுட்டு எனக்கு வந்து இல்லைன்னா இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நெசசிட்டி தான். ஸோ அந்த மாதிரி நான் கேட்கும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ நான் கேட்குறதுனால யாராவது ஒருத்தரை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஓகே. இப்படி டக்குன்னு யாரும் தோண மாட்டேங்கிறாங்க. பட் ஓகே, நான் யோசிச்சுக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து எனிவேர் கனெக்டட் வித் ஃபேமிலி? இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில்? எஸ். ஓகே. யூஷுவலாக நம்ம மிஸ் பண்ணுற பர்சன் வந்து ஃபேமிலியில் இருக்கிறது ஓகே, காமனு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று, நான் கேட்குறேன் தப்பான, த பர்சன் இஸ் அலைவ், கரெக்ட்? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இருக்கானே சொல்லிட்டீங்க, அதுவே எனக்கு அது க்ளூ ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி எமோஷனலாக எண்ட் ஆகுது. ஓகே. ஸோ மேல் ஆப்வியஸ்லி நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அது கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி கேட்கல, அப்புறம் நீங்களே பேரை சொல்லிடுவீங்க போல இருக்கு. சரிங்களா? என்னென்னா எதுக்காக நான் கேட்குறேன்னா, அந்த பர்சன் இருந்தாங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களை வந்து இப்படி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு புஷ் ஃபேக்டராக இருந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ பேர் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு திங்க் பண்ணுங்கள். ஓகே, திங்க் பண்ணிட்டேன். அகெயின் ரொம்ப ஷார்ட். 2 பேரா? அது இல்லை, ஒரு பேர் தான். ஒரு பேர் தான். 2 இல்லை, ஒருவேளை 2 பர்சனை திங்க் பண்ணீங்களோ? இல்லை. ஆக்சுவலாக அவனுடைய பேர் வந்து எஸ் 2 பேர், உண்மையான பேர் வந்து 2 பேர் தான். பட் நாங்கள் கூப்பிடுறது வந்து வேறு, அந்த பேர் தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஓகே. பட் நீங்கள் இப்போ திங்க் பண்ணுற அந்த பேரை மட்டுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சம்திங் இதுவும் ஒரு 5-6 லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நேமாக தான் ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஓகே. இப்போ இந்த பர்சனை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ கால் பண்ணால் திட்டணும்னு கால் பண்ணுவீங்களா, இல்லை தேங்க் பண்ணணும்னு கால் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது என்ன கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போர் அடிக்குது அப்படின்னா கால் பண்ணுவேன். போர் அடிக்குதுன்னு கால் பண்ணுவீங்க? போர் அடிக்குதுன்னு தான் கால் பண்ணுவேன். வேறு யார்ட்டையும் பேச முடியலன்னா அவர்கிட்ட ஃபோன். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனி கொடுக்கக்கூடியது ஒரு கான்வர்சேஷன் எது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பிரசாத்க்கு எப்போ கால் பண்ணி பேசுனீங்க? ஓகே. ஸோ எஸ், எப்போ பேசுனீங்க? நேற்று பேசியிருப்பேன். நேற்று தான் பேசுனீங்க. ஸோ அப்போ ஒரு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணக்கூடிய ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. எஸ். ஓகே. இப்போ அடுத்து கால் பண்ணி என்ன பேசுவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேணாம், அது உங்களுடைய பர்சனலாகவே விட்டுடலாம். இது வந்து உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னுடைய இப்போ இருக்க கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட
அவருடைய பேர் வந்து பெருசா யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஸோ ஓகே. ஃபேமிலிலேயே ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரெண்டோடைய பேர் தெரியும். சூப்பர். ஸோ அவருடைய நேம் இன்னொரு வாட்டி நீங்களும் அறிவிச்சு பிரசாத், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நவீன் கிட்ட நான் கேட்டபோது அவர் திங்க் பண்ணதுல வந்து 2 பேர், அந்த 2 பேரில் ரொம்ப பர்டிகுலராக உங்கள் பேர் தான் அவர் திங்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ நிஜமாக நீங்கள் லக்கி, அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களும் லக்கி. ஏன்னா எப்போ ஃபோன் போட்டு நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வேற யூ ஆர் பிரசாத். ஸோ ஆல் த பெஸ்ட், ஸ்டே பிளஸ். ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. அதே டைம் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. ஸோ இது எனக்குமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வந்து கண்டிப்பாங்க. நான் இப்போ நம்ம பார்த்தீங்களா என்னெல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுமோ, இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸில் எல்லாமே இருக்குது. எவ்வளோ நாளில் வந்து கற்றுக்க முடியாது? இல்லை, இது டிபெண்ட்ஸ் தான். ஜென்ரலாக நான் கேட்டிங்கன்னா நான் 7 டேஸ்ன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க. கற்றுக்கிறதுங்கிறது வந்து இப்போ நான் ஒரு மூவி மாதிரி தான், இல்லைனா ஒரு கராத்தேல வந்து கற்றுக்குறேன்னா எனக்கு மூவ்ஸ்லாம் தெரிஞ்சிடும். நான் உடனே போய் ஃபைட் பண்ண முடியாதுல்ல, நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ்னு ஒரு செக்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிறது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறீங்களோ அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ 7 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 டேஸில் யூ கேன் கம்ப்ளீட் த கோர்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் சின்னதாக உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரரில் கிடச்சி சில டைம் ஃபெயிலியர் ஆகும், சில டைம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் வந்து அவங்க வரதுக்கு ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணும். இதை கொண்டு போகிறதுக்கு நியர்லி ஒரு 3 வீக்ஸாக தான் ஆகும். ஓகே. பட் குயிக் கிராபராக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி நீங்கள் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். ஸோ மாலை முரசு வைப் நேயர்கள் எல்லாருக்கும் அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருடைய இன்டர்வியூஸும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும். அது மூலயமா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து இந்த இன்டர்வியூ. நிச்சயமாக இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பேஷனேட்டாக இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சார்கிட்ட பேசி இதுக்கான கோர்சஸ் எப்படி இருக்குது, அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் கற்றுக்கங்க. மீண்டும் அடுத்த இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது நான் நவீன். மறக்காமல் வைபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.